அன்பே, எனதன்பே, இனிய அருளாசி. அன்பு யோகியே, உனது கேள்வி என்ன? இறந்த பிறகு ஆன்மாக்கள் பேசிக்கொள்ளுமா? அது எந்த மொழியில் பேசும்? எனக்கு விளக்கம் தாருங்கள் என கேட்டிருந்தீர் இல்லையா? அன்பே, உனது கேள்வியே முதலில் தவறு. அது ஆன்மாக்கள் என்பதே தவறு. ஆன்மா பல அல்ல, ஒன்றேயானது. இரண்டாவது, எது இறக்கிறது? உடலுக்கு மட்டுமே இறப்பு. ஆன்மா சாசுவதம் அல்லவா? மூன்றாவது, மொழி என்பது ஆன்மாவினுடையது அல்ல, அது உடல் சார்ந்த ஒன்று. ஆன்மா பிறப்பதும் இல்லை, அது இறப்பதும் இல்லை, அது சாசுவதமானது. அன்பே, இந்த ஆன்மா நாத பிரம்மம் சொரூபம். அது ஓங்கார ஒளியானது. இந்த ஓங்காரம் என்பது ஆ ஊ யும் என்பது. இதிலிருந்துதான் அனைத்து மொழிகளும் வெளிப்படுகிறது. இந்த ஆ என்றால் வாயை திறப்பது, ஊ என்றால் வார்த்தையை உச்சரிப்பது, யும் என்பது வாயை மூடிக்கொள்வது. ஓர் மொழி வெளிப்பட்ட அடங்குவதற்கு வாயை திறந்து உச்சரித்து வாய் மூட வேண்டும். அதுவே ஆ ஊ யும் என்பது. எல்லா மொழிகளுக்கும் இதுதான் உச்சரிப்பாக இருக்கிறது. அன்பே, இந்த ஆன்மா நாத வடிவான ஒளி என்னும் சப்தமும் ஒளி என்னும் பிரகாசமும் பொருந்திய சர்வ லட்சணமானது. இந்த ஆன்மா அறிவு வடிவானது, அனைத்தையும் அறிந்து ஆனந்திப்பது. இந்த ஆன்மா உணர்வு எனவும் வேதம் கூறுகிறது. இந்த உணர்வு எனும் நிலை நம் உடல் மொழியாம் பேச்சுக்கே ஆதாரமாக நிற்பது. இந்த உணர்வு எனும் நிலையில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள ஜீவன்கள் மட்டுமல்ல, தேவர்கள் முதல் பித்ருக்கள், கந்தர்வர்கள், பொங்கர்கள், ரிஷிகள் வரை அனைத்து தூள ரூபங்கள் முதல் சூட்சும சரீர வாசிகள் வரை பேசிக்கொள்ளும் பாசையே, மொழியே உணர்வு நிலை என்பது. உயிரோடு இருக்கும்போது பேசும் மொழி அது உடல் மொழி. இந்த உடல் இறந்த பிறகு பேசும் மொழி உணர்வு மொழி. மனிதன் மட்டுமே இந்த உணர்வு நிலையில் பேசுவதை மறந்து போய் வாய்மொழிகளுக்கு முக்கியத்துவம் தந்து மடிந்து போகிறான். ஒரு ஞானி ஞான நிலையை கடக்கையில் இந்த உணர்வு நிலையில் திளைக்கிறான். ஆகையால்தான் ஞானி அனைத்தையும் அறிகிறான். முக்காலம் உணர்ந்தவன் ஞானி என்பது என்ன தெரியுமா? அவன் இந்த உணர்வு நிலையை எட்டுகையில் அவனுக்கு மொழி என்பது தேவையில்லாது போகிறது. ஆகவே ஞானி மௌனி ஆகிறான். அனைத்தும் அறிந்த ஆனந்த நிலையை அடைகிறான். அவன் இந்த உள்ளுணர்வு நிலையிலேயே பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். இந்த உள் உணர்வு நிலை என்பது ஓர் அறிவு முதல் பஞ்சபூதங்களோடு வரை அவனால் பேச முடிகிறது. அவைகளுக்கு இவனால் கட்டளையிட முடிகிறது என்றால் எப்படி இது சாத்தியமாகிறது? நான் எழுதியிருக்கிறேன், தன்னிலை அறிந்த தவஞானிக்கு தான் ஏவாமலே பஞ்சபூதங்களும் கட்டுப்படுகின்றன என்று. எனது நிலையும் இதுவே, உனது நிலையும் இதுவே என அறி, ஆனந்தம் பெறு. உணர்வு நிலையில் இருந்தவர் அனைத்தினோடும் தொடர்பு கொள்ள முடியும். அது இந்த மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்த நிலை என்பதை அறிந்து கொள். என்ன புரிகிறதா? எனது அன்பு நிறை அருளாசிரியர், நன்றி செய்க, நலமே பெறுக.